சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி மலேசியாவில் உள்ள யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சமையல் கலைத்துறையில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான சென்னை அமிர்தா கல்வி நிறுவனம் விமானத்துறை சார்ந்த படிப்புகளை இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்துகிறது. சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் என்னும் பெயரில் சென்னை அமிர்தா குழுமத்தின் தலைவர் பூமிநாதன் கடந்த மே 7ஆம் தேதி கல்லூரியை திறந்து வைத்தார். இந்த நிலையில் மலேசியாவில் உள்ள யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் இணைந்து இளங்கலை மற்றும் குறுகிய கால தொழிற்கல்வி படிப்புகளை 2024-25ஆம் கல்வியாண்டிலிருந்து சென்னை அமிர்தா கல்வி நிறுவனம் தொடங்க உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான நிகழ்ச்சி சென்னை டி நகரில் நடைபெற்றது. அப்போது கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சென்னை அமிர்தா குழுமத்தின் தலைவர் பூமிநாதன், யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசிய தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். A big round of applause, ladies and gentlemen. Once again, a round of applause, please. Thank you. The logo, the unveiling moment. Chennai Amartha, the aviation and hotel management, and here we go. நிகழ்ச்சியில் பேசிய மலேசியாவின் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் தலைவர் அப்மனன் பென் மன்சூர், சென்னை அமிர்தாவுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தால் மாணவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் பயிற்சி அடையும் வாய்ப்பினை பெறுவார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய சென்னை அமிர்தா குழும தலைவர் பூமிநாதன், பேருந்து நிலையத்தை விட விமான நிலையத்தில் அதிக கூட்டம் கூடுவதாக கூறினார். மேலும் படிக்கும் போதே விமான நிலையத்தில் பணிபுரிந்து வருவாய் ஈட்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பின்னர் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏன் சென்னை அமிர்தா என்ட்ரு ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பஸ் ஸ்டாண்டை விட இப்போ அதிக கூட்டம் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. நம்பர் 1. ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இப்போ எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரியான ஏர்போர்ட்டில் குறைஞ்சபட்சம் 3000-லேருந்து 4000 பேர் தேவைப்படுறாங்க. 240 ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னா 240 இன்ட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 3000 பேர் தேவை அப்படின்னா, இன்னைக்கு கணக்கில் 6-லேருந்து 7 லட்சம் பேர் பெர் இயருக்கு தேவை. ஆனால் அத்தனை பேர் வெளியில் வர்றாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படியே வெளியில் வரக்கூடிய ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கில்டாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்குது. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத புதுமை. அவங்களுக்கும் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் ஏர்போர்ட்டில் 8,000 to 15,000 வரைக்கும் படிக்கும் போதே ஒரு ட்ரெண்ட் செட்டாரை உருவாக்குது. Chennai Amartha International Aviation College, in association with the University College of Aviation Malaysia, finally signed the MOU. Woohoo! Thank you. Sir, one more time. They are asking for a picture. Yeah, please. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை அமிர்தா குழும தலைவர் பூமிநாதன், ஏவியேஷன் கல்லூரி மூலம் 2 வருடம் சென்னையிலும் 3வது வருடம் மலேசியாவிலும் மாணவர்கள் பயில்வார்கள் என்றார். மேலும் இந்திய மாணவர்களுக்கு சர்வதேச அளவில் பயிற்சி கிடைக்கும் என்றும் பூமிநாதன் தெரிவித்தார். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியா யூனிகாமோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU பண்ணியிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சென்னை அமிர்தாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 2 வருஷம் சென்னை அமிர்தாவில் இந்தியாவில் படிப்பாங்க. 3வது வருஷம் மலேசியாவில் போய் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனில் படிக்க போகிறாங்க. 6 மாதம் மலேசியாவில் யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் ரிமைனிங் 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மலேசியன் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த MOUடைய புதுமை என்னென்னா, ஏவியேஷன் காலேஜ்லேயே இப்படி ஒரு 3வது வருஷம் ஃபாரினில் போய் படிக்கிறதும் 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறதும் இங்கே மட்டும்தான். ஸோ இதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் கிடைக்கிறது நினச்சி சென்னை அமிர்தா இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் காலேஜ் ரொம்ப பெருமைப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.